தூத்துக்குடி திமுக மாவட்ட செயலாளர் என் பெரியசாமி உடல்நலக்குறைவால் சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 78. நுரையீரல் தொற்றால் பாதிக்கப்பட்ட அவர் கடந்த சனிக்கிழமை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்தும் பலனின்றி அவர் உயிரிழந்தார். பிரேத பரிசோதனைக்கு பின்னர் அவரது உடல் சொந்த ஊரான தூத்துக்குடிக்கு கொண்டு செல்லப்படுகிறது. அங்கு நாளை மறுநாள் இறுதிச் சடங்கு நடைபெற உள்ளதாக என் பெரியசாமியின் மகளும் முன்னாள் அமைச்சருமான கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். என் பெரியசாமி மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள திமுக தலைமை இன்று முதல் 3 நாட்களுக்கு கட்சியின் கொடி அரைக்கம்பத்தில் பறக்க விடுமாறும் கட்சி நிகழ்ச்சிகளை ஒத்திவைக்குமாறும் நிர்வாகிகளை கேட்டுக்கொண்டுள்ளது. சென்னை போரூரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு நேரில் சென்ற மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ என் பெரியசாமியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார். பின்னர் அவரது மகள் கீதா ஜீவனுக்கு வைகோ ஆறுதல் கூறினார். திராவிட முன்னேற்றக் கழகத்தில் போராட்டக் களங்களிலே சிறைப்பட்டு மிசா கூட்டணியில் ஓராண்டு காலம் நான் அவரோடு இருந்தேன். பஞ்சாலை தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தினுடைய தலைவராகி, செயலாளராகி, நகர்மன்ற தலைவராகி, சட்டமன்ற உறுப்பினராகி, மாவட்ட செயலாளராகி அந்த கட்சியை இரும்பு கோட்டையாக கட்டி காத்தவர் என் ஆருயிர் சகோதரர் பெரியசாமி அவர்கள். 26 வருடங்கள் இணைபிரியாத சகோதரர்களாக இருந்தோம். அவருடைய ஒவ்வொரு வளர்ச்சியிலும் நான் மகிழ்ச்சி அடைந்தேன். இந்த மாவீரன் மறைவு தாங்க முடியாத அதிர்ச்சி. திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு தெற்கு சீமையிலே ஈடு செய்ய முடியாத இழப்பு.